விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைப்பில் இருக்கிறார். சுரேஷ்குமார், ஆம்ஸ்ட்ராங்கின் இறுதி ஊர்வலம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரம் என்ன? அருணா, தற்போதைய நிலையில் உயிரிழந்த ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் என்பது வாகனத்தில் ஏற்றப்பட்டு இறுதி ஊர்வலம் தொடங்கி இருக்கிறது. பெரம்பூரில் உள்ள பள்ளி வளாகத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. பொதுமக்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் சாலையிலிருந்து அஞ்சலி செலுத்திக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில் 4 மணிக்கு பிறகு அவருக்கு இறுதி சடங்குக்கான அந்த பூஜைகள் எல்லாம் நடத்தப்பட்டன. அதையும் தொடர்ந்து இறுதி சடங்கு முடிந்த பிறகு அந்த வாகனத்தில் ஏற்றப்பட்டிருக்கிறது. வாகனம் சாலையில் மெல்ல ஊர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. அவர் வாழ்ந்த, அவர் வசித்த, மக்களுக்கு பல்வேறு சேவைகள் ஆற்றிய அந்த பகுதியிலிருந்து ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் இறுதி ஊர்வல வாகனத்தில் அந்த பகுதியை பார்த்தபடியே சென்று கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் கட்சி தொண்டர்களும் இந்த இறுதி ஊர்வல வாகனத்தை சுற்றிலும் அணிவகுத்தபடியே வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் கண்ணீரை சிந்திக்கொண்டே இந்த இறுதி ஊர்வலத்தை பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். திருவள்ளூர் மாவட்டம் ரெட் ஹில்ஸ் அடுத்த பொத்தூர் கிராமத்தில் உயிரிழந்த ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. பௌத்த முறைப்படி அவருக்கான நல்லடக்க இறுதி சடங்குகள் பொத்தூரில் நடக்க இருக்கிறது. அதற்காக பெரம்பூரிலிருந்து ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் அலங்கரிக்கப்பட்ட இறுதி ஊர்வல வாகனத்தில் ஏற்றப்பட்டு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அக்கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் மட்டுமில்லாமல் தமிழகம் முழுவதும் இருந்து வந்த ஏராளமான பொதுமக்கள் மற்றும் கட்சியினர் இருசக்கர வாகனங்கள், கார் உள்ளிட்டவைகளில் அணிவகுத்து ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை பொத்தூருக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆம்ஸ்ட்ராங்கின் இறுதி ஊர்வலம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டு வருகின்றனர். இந்த ஊர்வலத்தின் காட்சிகளை நாம் நேரில் பார்க்கிறோம். ஆம்ஸ்ட்ராங்கின் இறுதி ஊர்வலம் தொடங்கி நடைபெற்று வருகிறது.